ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது 108 திவ்ய தேசத்தில் 40வது திவ்ய தேசமான சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ளார திருச்சிற்றக்கூடத்தில் அமைஞ்சிருக்கிற தில்லை கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னா, சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக ஒரே தளத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. சிவன் ஒரே தளத்திலையும் விஷ்ணு அதற்கு அடுத்த தளத்திலையும் நமக்கு காட்சி கொடுக்கறது இந்த தளத்தில் மிகுந்த சிறப்பு. ஏன்னா சிவன் கோவிலையும் விஷ்ணு கோவிலையும் சேர்ந்து எந்த கோவிலுமே இருக்காது. ஆனால் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. உற்சவர் கோவிந்தராஜ பெருமாளும் தாயார் லட்சுமி சமேதராக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இது கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது படுத்த நிலையில் பள்ளிகொண்ட பெருமாள் உருவத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு கோவிந்தராஜ பெருமாள். தாயார் இரண்டு பக்கமுமே ஸ்ரீதேவி பூதேவிகள்லாம் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இங்கேயும் தம்பதிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த கோவிலில் வழிபடுவது சிறந்து. அப்புறம் நீண்ட ஆயுள் செல்வ வளம் பெருக இந்த கோவில் வழிபடுவது மிகுந்த சிறப்பு. இது நியூ இயர் டைங்கிறதுனால ரொம்ப மிகுந்த கூட்டம் ரொம்ப அலமோதுனுச்சு. இதில் நம்ம தங்கக்கூரை சிவன் அதாவது நடராஜர் கோபுரத்தோட மேலே விமானம் தங்கக்கூரையால் ஆனது. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதே இடத்துல தான் சிவனும் பெருமாளும் ஒன்றாக நமக்கு காட்சி கொடுக்கறது இந்த இதில் மிகுந்த சிறப்பு. இதை யார் நமக்கு தோற்றம் பண்ணாங்க அப்படின்னா, கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் தான் கட்டினாங்க அப்படின்னு தலப்புராணம் கூறுனது. நம்ம சிவனையும் சேவிச்சாச்சு, பெருமாளையும் சேவிச்சாச்சு. இரண்டை பேரையும் சேவிச்சுட்டு நம்ம இங்கே கோபுர தரிசனத்துக்கு முன்னாடி ஒரு குட்டியான ஃபோட்டோ ஷூட் நானும் தீரவும் எடுத்துக்கிட்டோம். இதோட கண்டினியூஷனாக நம்ம அடுத்த திவ்ய தேசம் 37வது திவ்ய தேசம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எந்த கோவில் அப்படின்னா, வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இது திருநாங்கூர் கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திருமணிக்கூடம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அழகிய கிராமத்தில் தான் இருக்குது. இது கிராமத்திற்குள்ளார இருக்கிறதுனால இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லது. 10 மணிக்கு மேலே நம்ம வந்தோம் அப்படின்னா 10 to 12க்குள்ளே நம்ம இந்த கோவிலை நம்ம தரிசிச்சிடணும். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் தான் நமக்கு 4 மணி முதல் இந்த கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. இதில் பெரிய திருவடியாக நமக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னா, கருடன் சன்னதி தான் இருக்குது. இதில் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவியோடு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. கிழக்கு நோக்கி, அதாவது தாமரை பீடத்தின் மீது நின்ற கோலத்தில் நமக்கு மணிக்கூட நாயக்கன் காட்சி கொடுக்குறாரு. அதனால தான் இதற்கு இந்த ஊருக்கு திருமணிக்கூடம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த கோவில் மணிக்கூடம் அமைப்பிலேயே கட்டப்பட்டிருக்காங்க. இதில் மேலும் சிறப்புனா, சந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற தலம், கருடாழ்வார்க்கு காட்சி கொடுத்த திவ்ய ஸ்தலம். அதனால் இந்த திவ்ய தேசத்திற்கு வர்றவங்களுக்கு அனைத்து விதமான சாப விமோச்சனங்களும் நீங்க பெறும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திவ்ய தேசம் திருப்பதி சாரம் ஸ்ரீ குரலப்ப பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு கேரள தாந்திரிக முறைப்படி திருவாள் மார்பன் அப்படிங்கிற பெயர் வந்தது. அதனால் இந்த கோவிலுக்கு இரண்டு பெயர்களுமே ஒரே கோவிலை தான் குறிக்கும். இங்கே திருப்பதியிற்கு சென்று வந்த பலன் இந்த கோவிலை தரிசித்தா கிடைக்கும். இந்த கோவிலுக்கு எதிரிலேயே நமக்கு அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் அமைச்சிருக்காங்க. இது நம்ம நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளால் எடுக்க முடியல. இந்த ஊரில் நம்மாழ்வார் பிறந்த ஊர், நம்மாழ்வாரின் தாயாரும் பிறந்த ஊர் தான் இந்த ஊர். அதனால் திருமாலின் அவதாரமாக இருந்த நம்மாழ்வாரே பிறந்த ஊர்னால இந்த ஊர் ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருந்தது. இந்த கோவிலுக்குள் ஆண்கள் சட்டை போட அனுமதி கிடையாது. மூலவர் திருவாள் மார்பன் கடு சக்கரை யோகம் அமைப்பில் அமைஞ்சிருக்காரு. கடும் சக்கரை யோகம் என்னன்னா, கல்லும் சுண்ணமுமாலான கலவையை கொண்டு உருவாக்கிய சிலையில் கடுகும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு பசை மாதிரி உருவாக்கி அதற்கப்புறம் இந்த சிலையில் வடிவமைச்சிருக்காங்க. அதனால் நமக்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. கடு சக்கரை யோகம் சிலை தான் இந்த சிலைக்கே பேராக இருக்குது. உற்சவர் சிலைக்கு மட்டும் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றிருக்கு. இந்த கோவில் ஃபுல்லாக ஒரே கருங்கல் சுவரால் அமைக்கப்பட்டது. அந்த கருங்கல் சுவரிலேயே அனைத்து விதமான சன்னதிகளும் நிரம்ப பெற்ற திவ்ய ஸ்தலமாக இந்த திவ்ய தேசம் இருக்குது. இந்த கோவிலில் கொடுக்குற சந்தனத்தை நம்ம என்ன வேண்டிகிட்டு நம்ம மனசில் நினச்சிட்டு வரோமோ அதுக்காக பின்பக்கம் நமக்கு ஒரு கருங்கல் சுவர் இருக்குது. அந்த சுவரில் நம்ம திருமாலின் திருநாமத்தை அதாவது நாமம் அதில் நம்ம வரைஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நடந்துரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. லக்ஷ்மி கமலவள்ளி தாயாராக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு இந்து புராணத்தின்படி சப்த ரிஷிகள், இந்து புராணங்களின் 7 முனிவர்களும் இந்த இடத்தில் விஷ்ணுவை வழிபட்டதனால இந்த கோவிலுக்கு திருப்பதி சாரம் அப்படின்னு பெயர் வந்தது. மூலவர் திருமால் மார்பன் 4 கைகள் சங்கு சக்கரம் ஏந்தி அபயஹஸ்தசுடன் அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இங்கு 9 அடி உயரமுள்ள கடும் சக்கரை யோகத்தில் காட்சி கொடுக்குற பெருமாளா இவர் இருக்கிறாரு. இது இந்த திவ்ய தேசத்தின் ஒரு தனி சிறப்பாக இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் நம்மாழ்வார் பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால நம்மாழ்வார்க்கென்று தனி சன்னதி, பெருமாளுக்கென்று திரும்பியும் வேற ஒரு பெருமாள் அவதாரத்தில் வீட்டிருக்கிற அந்த சிலைகளும் நமக்கு வச்சிருக்கிறது இன்னொரு சிறப்பாக இருக்குது.
தொடர்ச்சியாக இது போன்ற 108 திவ்ய தேசங்களின் வீடியோக்களை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.